நான் இருக்கேன்பா. நான் எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வச்சுட்டு அப்புறமா வரேன். நீங்களும் அம்மாவும் வீட்டுக்கு போங்க. சரிம்மா. காயத்ரி, நானும் கூட மாட இருந்து கொஞ்சம் உதவி பண்றேனே. அம்மா, உனக்கே கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீயும் அப்பாவும் கிளம்புங்கம்மா. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, பத்திரமா பாத்துக்க. வாலட்சுமி, இந்தம்மா. கௌரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். கௌரி, போயிட்டு வரேம்மா. சரிப்பா. வரேன் மாப்ள. காயத்ரி, மாமா. அவங்க கிட்டே கொடுங்க, நல்லா இருக்கான்னு பார்க்கட்டும். இந்த பாரு. இந்த மாடல்ல தான் கல்யாண பத்திரிக்கை அடிக்கலான்னு இருக்கோம். இத நீங்களும் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான் கொண்டு வந்தோம். நல்லா இருக்குங்க. ஆனா இந்த கல்யாண தேதி தான். அதுக்காக தாங்க வந்தோம். நாம போய் ஒரு ஜோசியரை பார்த்தோமே, அவர் என்ன சொன்னார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் வரைக்கும் சின்ன சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னார்ல, அவர் எந்த நேரத்துல சொன்னாரோ அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனாலதான். ஆமாங்க, என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க கல்யாணத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாமேன்னு சொல்லி. எனக்கு அதான் சரின்னு தோணுச்சு. அதான் நான் நேரா ஜோசியரை போய் பார்த்து நீங்க சொன்ன டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணத்தை வச்சுக்கலாமேன்னு சொன்னேன். அவர் கொடுத்த டேட் தான் இது. அப்படிங்களா? உங்க விருப்பம் அதானா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னம்மா சுப்பு? இவளை கேட்டா இப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லுவா. என்ன எங்களுக்கு என்னன்னா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆமாங்க, கௌதம் கல்யாணம் நின்னு போன வருத்தம், அவன் இல்லாம போன துக்கம், அதுல இருந்து நாங்க இன்னும் மீண்டு வர முடியலங்க. நாங்க உள்ளுக்குள்ள அப்படி நொறுங்கி போயிருக்கோம். சூரிய கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறது மூலமா தான் நாங்க அதுல இருந்து வெளியே வர முடியும்னு தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயங்க, கல்யாண மண்டபம்லாம் வேண்டாம், சிம்பிளா கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இவரு நினைக்கிறாரு. ஆமாங்க, எங்க உறவுக்காரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மூத்தம் இறந்து இன்னும் 3 மாசம் முழுசா முடியல, அதுக்குள்ள கல்யாணம் நடக்கிறது நல்லதா இருந்தாலும் ரொம்ப ஆடம்பரமா செய்ய வேணாம்னு சொல்றாங்க. புரியுதுங்க. எங்க உறவு முறையிலயும் இந்த மாதிரி சொல்றத நான் கேட்டிருக்கேன். எங்களுக்கு கோயில்ல வச்சு கல்யாணம் நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, முழு சம்மதம் தான். ரொம்ப நன்றிமா. சமந்தி, இந்த கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா நடத்தணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இப்ப இது நடந்தா போதும்னு தோணுது. சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சார். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நாங்க ஏதாவது நினைச்சுப்போமோன்னு நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எதை சொன்னாலும் நாங்க கேட்போம்.
எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். சரிங்க சம்மதி. அண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோம். பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி கொடுத்துறோம். நீங்க ஒரு காப்பி வச்சுக்கோங்க. சரி. சரிங்களா? வரட்டும்லாமா? வரமா? சரிம்மா வரமா போயிட்டு வரமா. வாங்க. லட்சுமி, காயத்ரி இன்னும் வரலையே. மெதுவா வரட்டுங்க. என்ன அவசரம்? புதுசா ஒரு குடுத்தன வைக்கணும்னா என்ன லேசா? எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து அடுக்கவே உயிர் போய் உயிர் வந்துருங்க. உதவிக்கு யாரையாவது அனுப்பியிருக்கலாமேன்னு இப்ப தோணுது லட்சுமி. கடையில இருந்து ஒரு பையனை அனுப்பியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்ல. சரியா வராதுங்க. கௌரியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், வீடு செட் பண்றதுனா தானா பண்ணிக்கிறது தான் எல்லா பொண்ணுங்களும் விரும்புவாங்க. காயத்ரி கூட இருக்கிறதே போதுங்க. பையன்லாம் அனுப்புனா அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. இதோ வந்துட்டாளே காயத்ரி. வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஏதோ சுமாரா முடிஞ்சதுப்பா. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அத அவளே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. என்னங்க நான் சொல்லல, அத அவங்களே செஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு திருப்திங்க. அது சரி. காயத்ரி, நீ போய் கை கால் கழுவிட்டு வாமா. லட்சுமி, ஒரு காஃபி போடு. என் பொண்ணு டயர்டா வந்திருப்பா. எதுக்கு? உங்க பொண்ணு டயர்டா வந்திருக்கானா அவ கேக்கட்டும். அம்மா, எனக்கு காஃபி வேணாம், அப்பாவுக்கு வேணா போட்டு கொடு. பாத்தீங்களா, போதுமா? ம். காயத்ரி, வீடு நல்லா இருக்குல்லம்மா? ஆமாப்பா, அதை விட அவங்க 2 பேருக்கும் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒத்துமையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மாமா அந்த வீட்ல இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ண போறாராம். வாடகை வீட்டுக்கு எதுக்கு மாமான்னு கேட்டேன். அதெல்லாம் முடியாதான். மூங்கில்ல ஏதோ புதுசு புதுசா நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கான். அதெல்லாம் வாங்கிட்டு வர போறாராம். செய்யட்டுமா. அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்ன லட்சுமி? ஆமாங்க, கௌரி மட்டும் எண்ணி 10வது மாசம் ஒரு புள்ளைய பெத்து கொடுத்துட்டான்னா அவளை பத்தின கவலை எல்லாம் போயிடுங்க. எனக்கு அதுவே போதுங்க. கஷ்டம் இருந்தது லட்சுமி, அதுவும் இப்ப சரியா போச்சு. எது எது எப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்பதான் நடக்கும். என்ன கேட்டா, கௌரி மனசு மாதிரி திருந்தினது, குமார் அவளை மனசார ஏத்துக்கிட்டது எல்லாமே தெய்வ சித்தம்னு தோணுது. இனிமே நீ அவளை பத்தி கவலையே பட வேண்டாம். என்னங்க பணம் என்னையாச்சு? ஐயா, நான் நிறுத்தியா? சுத்தமா மறந்துட்ட போல இருக்கு. உன்னை பார்க்க வரப்பலாம் என்னமோ 10 நாள் சோறு தின்னாத மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு மூக்கால அழ வேண்டியது. இங்க வீட்டுல என்னடானா உற்சாகம் அலைபாயுதோ? அப்படிலாம் இல்லைங்க. சோறு திங்க மறந்தாலும் மறப்பேன ஒழிய வாங்கின கடனை அடைக்காம நான் விட மாட்டேன். யோ, உன் வாய் தான் அப்படி சொல்லுது. நடந்துக்கிற விதம் வேற மாதிரில இருக்கு. ஐயா, நான் போன் பண்ணி ஒரு வாரம் டைம் கேட்டப்போ சரின்னு சொன்னீங்களே. இப்போ திடீர்னு வீட்டுக்கு வந்து நின்னா நான் என்னங்க செய்வேன்? நியாயமான கேள்வி. என்ன பிரச்சனைனா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதியா? நீ எப்படி கடன் அடைப்பேன்னு நான் ராப்பகல யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சியா? அப்படிலாம் இல்லைங்க. கண்டிப்பா நான் அடுத்த வாரத்துக்குள்ள உங்க கடனை அடைச்சிருவேன். என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? அது வந்து, என்ன நம்புங்க, நான் சொன்னா செய்வேன். யோ, உன்னால முடியாதியா? புரியுதா? வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை செய்ய பாரு. என் சொந்தக்கார பையன் ஒருத்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கான். இங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறானா. கையில ரொக்கமா பணம் கொண்டு வந்திருக்கான். நீ என்ன பண்ற? உன் கடையை அவனுக்கு கைமாத்தி விட்டுரு. அவன் கொடுக்கிற பணத்தை வச்சு என் கடனை செட்டில் பண்ணி விட்டுரு. ஐயா, என்ன வார்த்தைங்க சொல்லிட்டீங்க? அந்த கடை எனக்கு சோறு போடுற மகாலட்சுமியா? அத போய் விற்க சொல்றீங்களே? இதானே வேணாங்கிறது. கடை சோறு போற மகாலட்சுமினா அப்ப கடன் கொடுத்தவன் யாரு? சொல்லியா? இத பாருங்க, நீங்க பேசுறது சரியா இல்ல. உங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், அடைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அத நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படி கடையை வித்து கடனை அடைன்னு சொல்றது ஏத்துக்க முடியாதுங்க. என்னையா அப்படி பேசுற? வியாபாரம் நடக்கல,
பண வரவு குறைஞ்சிடுச்சு அப்படி இப்படின்னு அளந்திய ஆ? சீசனுக்கு சீசன் அப்படிதாங்க மாறும். அது என்னோட பிரச்சனை. உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். ஓஹோ, தேவையில்லாத விஷயமா? அப்ப எனக்கு தேவையானது என் பணம். அப்ப அதை எடுத்து வை முதல்ல. ஐயா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள யோ, முடியாதியா? இங்க பார், இனிமே உன்னை நான் நம்ப தயாரா இல்ல. இன்னும் 3 நாளுக்குள்ள வட்டியோட 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து வைக்கல, உன் கடை உனக்கு இல்லையா? என்ன வண்டியா? மாமா, இந்தாங்க மாமா பால். கௌரி, என்ன மாமா? கௌரி, இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். மாமா, மாமா, எனக்கு புரியுது மாமா. மனசளவுல நீங்க ஏத்துக்கலாம் நினைச்சாலும் உங்களால முழுசா என்னை ஏத்துக்க முடியலல்ல. பரவாயில்ல மாமா, நான் இதை தப்பா நினைக்க மாட்டேன். நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருந்தா இப்படி ஒரு தவிப்பு உங்களுக்கு வந்திருக்கும். பாவி மாமா, நான் என் மேலதான் தப்பு. நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இதெல்லாம் தண்டனைன்னு நினைச்சுக்கிறேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாமா. என்னைக்கு உங்களால முழுசா என்னை ஏத்துக்க முடியுதோ அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன்.
லூசாடா நீ. ஏன் ஏன் இப்படி சொல்ற? பின்ன ஒண்ணு கௌரியோட ஒழுங்கா வாழணும், இல்ல வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இது என்னடா இது? நீயும் வாழாம அவளையும் வாழ விடாம வச்சு சாவடிக்கிற. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, என்னன்னே தெரியல. என் மனசுக்குள்ள காயத்ரி இருக்கா, என்னால கௌரியோட வாழ முடியல. அப்ப வாழாத. ஏய், காயத்ரி தானே உன் மனசுல இருக்கா, அதானே உண்மை. ஐயோ உண்மை, அத கௌரி கிட்ட சொல்ல வேண்டியதானே. நான் எப்படி இதை போய் கௌரி கிட்ட சொல்லுவேன்? சொல்ல முடியல, எப்படியே செத்து ஒழி. புரியாம பேசாத. என்னால கௌரியோட வாழ முடியாது. அது எப்படி கௌரியோட வாழ முடியலையா? ஏய், காயத்ரிய மனசுல வச்சுக்கிட்டு கௌரியோட வாழ முடியலன்னு சொல்லு. இந்த பார், நீ கௌரியோட வாழணும்னா காயத்ரிய மறந்தே தீரணும். ஐயோ, என்னால காயத்ரியால மறக்க முடியாது. அப்ப கௌரியை கொன்னுடு, காயத்ரி உனக்கு கிடைப்பா. டேய், கொசு பிரச்சனைனா மறந்து வச்சு கொண்டுடலாம், பூச்சி பிரச்சனைனா மறந்து வச்சு கொண்டுடலாம், இதே கரையான் பிரச்சனைனா கூட மறந்து வச்சு கொண்டுடலாம். ஆனா பாம்பு கிட்ட பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, மறந்து வச்சு கொள்ள முடியாது, அதை அடிச்சே தான் கொள்ளணும். கௌரி என்ன பாம்புன்னு சொல்றேன்? என்ன நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுற எல்லாருமே பாம்பு தான். அடிச்சு அழிச்சிரு ஃபர்ஸ்ட். மூணு சீதானே, நான் பாத்துக்கிறேனே, நான் பாத்துக்கிறேனே, கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார், ஆ, வாங்க வணக்கம் சார். என் பேர் அண்ணாமலை. உட்காருங்க. வணக்கம் சார். வாமா உட்கார். சொல்லுங்க. பக்கத்து தெருவில் நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், காயத்ரி ப்ரொவிஷன்னு பேரு. ம், நீங்க பார்த்திருப்பீங்க. ஞாபகம் இல்லையே. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அப்பாவுக்கு பிசினஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், ஃபண்ட் ஷார்ட்டேஜ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. உங்ககிட்ட கேட்டா உதவி கிடைக்கும்னு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. என்னது, மளிகை கடையா? ஆமாங்க, ரொம்ப வருஷமா நடத்திட்டு வரேன். இப்போ என் பொண்ணு கல்யாணம் சம்பந்தமா கொஞ்சம் அலைய வேண்டி இருந்ததுல வியாபாரத்தை சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. வர வேண்டிய பாக்கியெல்லாம் அங்கங்க தேங்கி போய் வெளியில கடன் வாங்கி கட்ட முடியாம போயிடுச்சுங்க. என்கிட்ட கடன் வாங்கிட்டு அப்புறம் எப்படி கட்டுவீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். 3 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ம், சரி, எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. என்னங்க நீங்க காமெடி பண்ணிட்டு ஏதோ 5000 10,000 கேட்பீங்கன்னு நினைச்சேன். 3 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பலசர் கடை பெட்டி கடை வியாபாரம்லாம் எனக்கு தெரியாது. இந்த பைக் வாங்குறது, கார் வாங்குறது, வீடு வாங்குறதுக்கு தான் லோனே கொடுக்கறது. எப்பவாவது சினிமாக்கார நண்பர்கள் கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்றது. நீங்க சொல்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்கய்யா. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, உங்களை தான் மலை போல நம்பி வந்திருக்கோம். என்னங்க நீங்க சென்டிமெண்டெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது பண வியாபாரம். உங்க சென்டிமெண்ட் எல்லாம் நான் கேட்க தயாரா இல்லை. பொதுவா பழக்கம் இல்லாதவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறதே இல்லை. சார், ப்ளீஸ் சார். கஷ்டமா? நீங்க வேற இடத்துல முயற்சி பண்றது நல்லது. ஏன்னா 3 லட்சங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் நம்ம வட்டி விக்கிதம் வேற மாதிரி. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. வேற இடம் பாருங்க, கிளம்புங்க. அதான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேனே, கிளம்புங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு.